பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா திருநாள் இதுவா. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என் தம்பியோட பேபி ஷவர் வீடியோ தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு மண்டப டெக்கரேஷன் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு போட்டிருக்க ஹேர் டூ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து நார்மலாக போடுற ஜடை மாதிரி தான் போட்டிருந்தோம். பட் அந்த ஃப்ளார் டெக்கரேஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சேன். கீழே பார்த்திங்கன்னா அந்த லோட்டஸ் ஹேங்கிங் நான் அதுவுமே வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து யாரோட அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாகி மண்டபம் கிளம்பிட்டோம். பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் தான் உட்கார வச்சுருந்தோம். ஏன்னா வந்து தரையில் வச்சு தான் வளையல் போடணும், கிழக்கு திசை பார்த்து தான் போடணும்னு அப்படியே ஒரு கான்செப்டுக்காண்டி தான் கீழே உட்கார வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நாத்தனார் தான் வளையல் ஸ்டார்ட் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வளையல் வந்து நான் தான் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து குத்துவிளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் ஏற்றிருந்தாங்க. குத்துவிளக்கு நல்லபடியாக ஏற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து பூ வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணுக்கு பூவெல்லாம் வச்சு முடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலை போட்டிருந்தாங்க. வந்து அந்த 5 தீபத்தில் ஒரு தீபம் வந்து எண்ணெயை ஏற்ற சொன்னாங்க. ஸோ நானும் போய் விளக்கேற்றி நல்லபடியாக வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வளையல் வந்து அந்த வளைகாப்பு பொண்ணோட மடியில் ஒரு குட்டி பொண்ணோ ஒரு பையன் அவங்கள உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த குட்டி குழந்தைக்கு தான் வளையல் போடுவாங்க. அதே மாதிரி தான் அந்த குட்டி குழந்தைக்கு போட்டாங்க. வளைகாப்பு பொண்ணுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வளையல் போட மாட்டாங்க. ஒரு வேப்பங்காப்பு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அது போட்டதுக்கப்புறம் தான் மற்ற வளையல் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் வந்து வளையல் நான் தான் ஃபஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வெள்ளி வளையல் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கண்ணாடி வளையல் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. போய் ஒன்று அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து சந்தன குங்குமம் வச்சு வளையல் போட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருந்தது. வளைகாப்பு எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டிகிட்ட கேட்கும்போது தான் எனக்கு அவங்க சொன்னதை வந்து நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வளைகாப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணும் அவங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய பேபிக்கும் வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் வந்து வளைகாப்பே நடத்துகிறோம். அந்த வளையல் சவுண்டில் வந்து பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி அந்த பேபியுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுமா. ஸோ இந்த ஒரு ரீசன்காண்டி தான் வந்து வளைகாப்பு நடத்துகிறோன்னு சொல்லி எங்கள் பாட்டி சொன்னாங்க. இது போக வேறு எதுவும் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருந்தோம். நாங்கள் சொன்னவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக ஆசீர்வாதமும் பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டோம். என்ன சாப்பாடு பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷனோட எண்டில் பார்த்திங்கன்னா நாத்தனார் மடி மாற்ற சொன்னாங்க. எப்படி மடி மாற்றுவோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முந்தானையை நல்லா விரிச்சிட்டு அதில் வந்து தேங்காய், வெத்தலை பாக்கு, தென் வந்து ஸ்வீட்டு, இதை வந்து ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம் அவங்க எனக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அதை என்கிட்ட கொடுத்துருவாங்க. தென் நான் அவங்களுக்கு என்ன கொடுப்பேன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க போடுற வளையல், அதுக்கப்புறம் இதே மாதிரி தேங்காய், பழம், ஒரு ஸ்வீட்டு, இதை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்கணும். பார்க்குற நீங்களுமே நல்லா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.